நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசப் போகின்றோம். முழு நாடை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம். இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கின்றது என்றால் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை தரக்கூடிய ஒருவர் என்றால் அவர் அப்படிப்பட்ட ஒருவரை தான் என்று அழைத்திருக்கின்றோம். அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை. வணக்கம், அன்போடு வரவேற்கின்றோம். முதலாவதாக நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நாட்டில் முதல் நாள், அதாவது நேற்றைய தினம் நீங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவையும் அதே போன்று பிரதமர் ஹரணி அமரசூரியவையும் சந்திக்கின்றீர்கள். சுமூகமாக உங்கள் பேச்சுவார்த்தை இருந்தது, காரசாரமாக இருக்கவில்லை. வெளியே வந்து கூட நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் ஜனாதிபதியுடன் பேசினோம், அவர் இணக்கப்பட்டார். அதே போன்று இன்றைய பத்திரிகைகளில் வந்திருந்தது, ஆசிரியர் தொழிற்சங்கமும் ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது என்று. உண்மையில் என்ன நடந்தது? இல்லை, உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த நாட்டில் விசேஷமாக கல்வி சீர்திருத்தத்துக்கான செயல்பாடுன்னு ஆரம்பிக்கப்பட்டது 2025 நடுப்பகுதியில். இப்போ இந்த இது சம்மந்தமாக எடுத்துக்கொண்டால் இது யாரோடையும் பேசாமல் கலந்துரையாடல் ஒன்றும் இல்லாமல் கல்வி அமைச்சு தனிச்சையாக தான் செஞ்ச செயல்பாடு. அடுத்தது நாங்கள் இது சொல்கிறது கல்வி சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு சிலபஸ் மாற்றம். இப்போ இலங்கையில் எங்களுக்கு தெரியும் 8 வருஷத்துக்கு ஒருக்கா சிலபஸை மாற்றணும். இப்போ கடைசியாக மாற்றிருந்தது 2023 அந்த செயல்பாடு நடக்க இல்லை. அந்த நடக்காத செயல்பாடு பின்போட்டுக்கிட்டே வந்துச்சு. இப்போ இந்த சூழலில் தற்போது தேசிய கல்வி நிறுவனம் இந்த சிலபஸ் மாற்றம் சொல்லி இந்த கல்வி சீர்திருத்தம் சொல்லி இது வெளியே அனுப்பினாங்க. இப்போ இதில் உண்மைக்கும் எடுத்துக்கொண்டால் இது கோட்டாபய ராஜபக்ச அரசாங்க காலத்தில் கொண்டு வந்து சீர்திருத்தம். இப்போ இது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் அவங்களே எடுக்க இல்லை. இந்த சூழலில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு தெரியும், அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோட என்பிபி அரசாங்கம் கல்வி சம்பந்தமாக கொண்டு வந்த கொள்கைக்கு மாறாக தான் இது இந்த வந்திருந்தது. இது இப்போ இதுக்கு எல்லோரும் எதிர்த்த ஒரு சீர்திருத்தம் இது. கோட்டாபய ராஜபக்ச காலத்தில், ரணில் விக்ரமசிங்க காலத்தில் கூட இது கொண்டு வர போனாங்க. இப்போ நாங்கள் அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்குள்ள தான் இது நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்தது. இப்போ இதில் யாரோடையும் பேசாமல் தனிச்சையாக ஒரு செயல்பாடு. அடுத்தது இதுக்கு நாங்கள் பல முறை எல்லாரோடையும் பேசி நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒன்றும் நடக்க இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் ஜனாதிபதியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும். அவங்க அதுக்கு கேபினெட்லேயும் ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் பேசி நாங்கள் சுற்றி காட்டினோம் என்ன காரணத்துக்காக நாங்கள் இதை பின்போட்டு சொல்கிறோம்ட்டு. அதன்படி தான் ஜனாதிபதி தீர்மானிச்சது அடுத்த வருஷமே 2027 திருத்தி இது நடைமுறைப்பட்ட இந்த செயல்பாடுக்கு வந்தது. இப்போ இதில் நாங்கள் சொன்னது அவர் கேட்டது நாங்கள் சொன்ன நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ ஹரணி அமரசூரியா பிரதமர் கூட அதில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் உண்மை பல காலங்களாக நாங்கள் சுற்றி காட்டினது தான் திரும்பவும் காட்டினோம். இல்லை முக்கிய புதுசாக ஒன்றும் இல்லை. அப்போ அதை கேட்காம தனிச்சையாக நடந்ததால் தான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு நாங்கள் காட்டி விட்டோம். ஆனால் நீங்கள் ஜனாதிபதியுடைய இந்த நோக்கங்களை பற்றி நீங்கள் பேசும்போது உங்களுடைய தொழிற்சங்கம், அதாவது ஆசிரியர் தொழிற்சங்கமாக இருக்கட்டும், ஏனைய தொழிற்சங்கமாக இருக்கட்டும், உங்களோடு கலந்து ஆலோசிக்காத தவறு தானே? அது மட்டும் இல்லை, சாதாரணமாக ஒரு கல்வி சீர்திருத்தம் வர்றதா இருந்தால் அதை எல்லாரோடையும் கலந்துரையாடி தான் செய்யணும். இப்போ இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு டாக்குமெண்ட் கூட இருக்க இல்லை இந்த சீர்திருத்தம். இதில் ஒரு ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிட்டு 9 மாகாணங்களுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எடுத்து 9 மாகாணத்துலேயும் போயிட்டு இதில் தான் நாங்கள் செய்ய போகிறோன்னு சொன்னது. கல்வி சீர்திருத்தம்னா கலந்துரையாடல், இதில் திருத்துறது, அது ஒன்றும் நடக்க இல்லை. அப்போ அவங்க இதை ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று கொண்டு போய் எல்லா இடத்துலையும் காட்டி பாராளுமன்றத்துக்குள்ள அந்த ப்ரெசன்டேஷன் காட்டினாங்க. இப்போ அதில் ஒயிட் பேப்பர் வைக்கலாம், அதுக்கும் கேலியாக தான் பேசுனாங்க. அப்போ அதில் அப்படி ஒன்றும் இருக்க இல்லை. அதனால தான் நாங்கள் சொன்ன ஒரு கல்வி சீர்திருத்தம் முறையான கல்வி சீர்திருத்தம் இல்லை இதுன்ட்டு. அதோடு எங்களுக்கு தெரியும், இந்த சீர்திருத்தம் எடுத்துக்கொண்டால் முதலாவது 3 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த மாடியூல்ஸ் இருந்தது. அடுத்த 2 வாரத்துக்கும் மாடியூல்ஸ் இல்லை. டீச்சர்ஸ் கைடு எடுத்துக்கொண்டால் அது இருந்ததும் முதலாவது 3 மாதத்துக்கு மட்டும்தான். அதோட டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணது அது 3 மாதத்துக்கு மட்டும்தான். ஒரு கல்வி சீர்திருத்தம் தான் ஜனவரி மாதத்துலேயே தெரியணும் ஆசிரியருக்கு, நான் இந்த 6ஆம் ஆண்டு மாணவர்களை எந்த இடத்துக்கு கொண்டு போகிறேன்ட்டு. அந்த இடத்துக்கு அதை அந்த இடத்துக்கு அதை அவங்க கொண்டு போக இல்லை. அது ஒன்று. அடுத்தது இதில் ஏனைய வளங்கள், அப்போ வளங்கள் ஒன்றும் இல்லை.
இப்போ நீங்கள் கண்டிருப்பீங்க ஹரணி அமரசூரிய உட்பட அமைச்சர்கள் 4 பேர் இருந்த அந்த அந்த என்னது ஊடக சந்திப்பில் தேசிய ஊடக நிலையத்தில் அதில் அவங்க சொன்னது இந்த வருஷம்தான் இதுக்கான வளங்கள் கொடுக்குறேன். அப்போ ஜனவரி மாதம் ஆரம்பிக்கிற கல்வி சீர்திருத்தத்துக்கு வளங்கள் ஒன்றும் இல்லாமல் தான் நடக்க போனது. அதனால தான் நாங்கள் சொன்னோம் இதில் ஒன்றுமே ஒரு பக்கத்தால் அதுக்கான எனது அவசியமான ஒரு உபகரணமும் ஒன்றும் ஒரு பக்கத்தில் இல்லை, அதுக்கான டீச்சர்ஸ் பற்றாக்குறை இது எல்லாம் இருந்தாலும் செய்யப்பட போனது. அதனால் நாங்கள் சொன்னோம் இது வந்து அடுத்தது வந்து யாரோடையும் பேசியும் இருக்க இல்லை. அதனால தான் நாங்கள் சொன்னோம் இது வந்து முறையான செயல்பாட்டில் எல்லா வளங்களும் வழங்கி முறையான செயல்பாட்டில் பிளான் பண்ண ஒரு கல்வி சீர்திருத்தம் ஒன்று அவசியங்கிறது நாங்கள் சுட்டி காட்டணும். அதனால தான் சுட்டி காட்டணும். இப்போ நேற்று அந்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உடனான சந்திப்பில் நீங்கள் கேட்டிருக்கலாமே, ஜனாதிபதிமா அப்போ என்ன வேணத்தை அப்படி கேட்டீங்களா? நாங்கள் கேட்டோம். நாங்கள் முதலாவது அவங்களுக்கு தெரியும் இந்த கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான உரையாடல் ஒன்றும் இருக்கையில் நாங்கள் பெரியோர் எதிர்ப்பு தெரிவித்தோம். முதலாவது பேசின டியூஷன் மாஸ்டர்களோடு தான் பேசினாங்க. அப்போ நாங்கள் அதில் போயிட்டு முதலாவது சந்திப்பில் செப்டம்பர் மாதம் நாங்கள் கல்வி அமைச்சர் சொன்னோம் இதான ஒரு கலந்துரையாடல் கேட்ட ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை. அதனால் நாங்கள் இருந்து எழுப்பி வந்தோம். நாங்கள் மட்டுமே ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம்ங்கிற வகையில் நாங்கள் வெளிவந்தும் நாங்கள் காட்டணும் இது பிள்ளைன்ட்டு. ஆனாலும் அவங்க கேட்கல நாங்கள் இப்படி சரி செய்வோம்ட்டு அதை நாங்கள் சுட்டி காட்டினோம். அடுத்தது வந்து மாடியூலில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் சுட்டி காட்டினோம். அது நாங்கள் போய் பேசக்குள்ளேயும் ஜனாதிபதி கூட பல விரிவுரையாளர்கள் யூனிவர்சிட்டி விரிவுரையாளர்கள் எல்லாரோடையும் பேசியிருக்கிறேன்ட்டு சொன்னது. இப்போ எல்லாத்தையும் எடுத்தால் அவங்க இது இப்படி தீர்மானம் பண்ணுறாங்க. சமூகத்தில் கூட பெரிய ஒரு எதிர்ப்பு ஒன்று வந்துச்சு இது சம்மந்தமாக. இப்போ சாதாரணமாக இந்த கல்வி சீர்திருத்தத்தில் வந்து அவங்க 5 தூண்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 தூண்கள் ஒரு தூண் தான் வந்து என்னது அதுக்கான வளங்கள் வழங்குறது. 5வது தூண் வந்து என்னதுன்னா வந்து இதில் வந்து இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அவங்கள வந்து இல்லை இவன் பெற்றோர்கள் எல்லாருக்கும் வந்து அதை வந்து அறிவுறுத்துது. ரைட். ஒன்றும் நடக்காமல் அந்த 5 தூண்களை பற்றி பேசுகிறாங்க இல்லையோ, 5 தூணையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒன்றும் செய்யாமல் தான் இந்த செயல்பாடு வந்துங்கிறது நாங்கள் ஜனாதிபதிக்கும் சுட்டி காட்டினோம். நாங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டி காட்டினோம். ஏன்னா வந்து இதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறோம் எல்லாருக்கும். ஏன்னா 3 மாதங்கள் நாங்கள் என்ன செய்கிறதுன்னு அதுதான் வந்திருக்கக்கூடிய காரணம். அதனால தான் நாங்கள் இதை சுட்டி காட்டணும் ஜனாதிபதி இந்த காரணங்கள் எல்லாத்தையும். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில், அதாவது ஜனாதிபதியுடனான நடந்த ஆசிரியர் தொழிற்சங்க பேச்சுவார்த்தையில் உழப்பன சுமங்களையுமே காணவில்லை. ஏன் அவருக்கு இதில் உடன்பாடு இல்லையா? இல்லை, நாங்கள் அவங்களோட வேலை செய்கிறது இல்லையே. அவங்க வந்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியம் ஒன்று இருக்குது. அதனால தான் எல்லாம் நாங்கள் கல்வி செயல்பாடுகளில் போயிருக்கோம். அந்த தொழிற்சங்க ஒன்றியத்தில் அவர் இருக்கையில் அதனால் அவரோட நாங்கள் அவ்வளவு சம்பந்தமுமே இல்லை. அடுத்து இன்னொரு காரணம் வந்து இந்த கல்வி சீர்திருத்தம் பற்றி நாங்கள் பேசக்குள்ள இதில் வந்து நாங்கள் யாரையும் தாக்குற நோக்கத்தில் நாங்கள் வேலை செய்கிறது இல்லை. நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து முறையான கல்வி சீர்திருத்தம் வந்து நாட்டுக்கு அவசியம், அதுக்கான செயல்படுறது. அதனால் அதுதான் எங்களோட நோக்கம். அவங்க எங்களோட நோக்கத்தோடு அவங்க வேலை செய்கிறவங்க இல்லை, நாங்கள் அவங்களோட விருப்பமும் இல்லை. சரி, 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்த இருந்த 6ஆம் ஆண்டு பாடத்திட்டம் தற்போது 2027க்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதை தெரிவித்திருந்தார். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த வெற்றி யாரால் கிடைத்தது? இந்த பிற்போடப்பட்ட வெற்றி இல்லை, விமல் வீரவன்ச சொல்கிறார் அவர்னால. விமல் வீரவன்ச வந்து இந்த நாட்டிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒருத்தர். அவர்களுக்கெல்லாம் எலெக்ஷன் கேட்கக்கூட அவங்களுக்கு வந்து தகுதி இல்லாமல் ஒளிஞ்சிருந்தவங்க. அதே மாதிரி பல ஆட்கள் இருக்கிறாங்க இந்த செயல்பாடுகள். அவங்க எல்லாம் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டாங்க. அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு வெளிவர்றதுக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு இந்த அரசாங்கத்தின் இந்த செயல்பாடு. விசேஷமாக ஹரணி அமரசூரிய அமைச்சர் இந்த கல்வி சீர்திருத்தம் முறையாக கொண்டு வர இல்லாதனால, அது சம்மந்தமாக முறையான செயல்பாடு இல்லாதனால, அதுகளில் பல தவறுகள் உருவாகிறனால, மாடியூலஸில் பிரிண்டிங்கில் கூட பிரச்சனை உருவாகிறனால தான் இந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட யாரும் கணக்கெடுக்காதவங்களுக்கு வந்து
முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அவங்களால இது ஒன்றும் நடக்க போனதும் இல்லை. இதில் வெற்றி யாருக்கும் இல்லை. நாங்கள் சொல்கிறது இது வெற்றி தோல்விங்கிற பிரச்சனை இல்லை. இது ஒரு எல்லா அரசாங்கத்திலையும் நாங்கள் எதிர்பார்த்தோம் கல்வி சீர்திருத்தம். இந்த கல்வி சீர்திருத்தத்தில் அவசியம் என்னது, மாணவர்கள் அது திருப்தியாக இருக்க இல்லை, ஆசிரியர்கள் இந்த கல்வி சம்பந்தமாக திருப்தியாக இல்லை, பெற்றோர்கள் இந்த கல்வி சம்பந்தமாக திருப்தியாக இல்லை. எல்லா அரசாங்கமும் வந்தது கல்வி சீர்திருத்தத்துக்காக. யாரும் நடைமுறைப்படுத்துறதில்லை. இந்த எக்ஸாம் ஓரியன்ட் இந்த கல்வி திட்டத்தை மாற்ற யாருமே வர இல்லை. இப்போ இவங்க கூட மாற்ற வர இல்லை. அதனால அதுக்கு அந்த கல்வியில் இருக்க தற்போது இருக்க பிரச்சனைக்கு தீர்வு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அப்போ நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறோம் இந்த கல்வி இது சம்பந்தமாக இந்த வருஷம் செயல்பாடில் முறையான ஒரு கல்வி சீர்திருத்தம் ஒரு வருஷத்துக்கு காலம் இருக்குது. அதை பயன்படுத்தி அந்த செயல்பாடுக்கு போகணும்னு தான். அதனால் நாங்கள் யாரையும் நாங்கள் தான் வெற்றி இருக்கோம், வேறு யாரும் வெற்றி எடுத்தாலும் இல்லை. இதில் நாங்கள் எதிர்பார்க்குறது மக்களுக்காக மாணவர்களுக்கு முறையான ஒரு கல்வி திட்டம் ஒன்று இலங்கையில் அவசியங்கிறது தான் நாங்கள் முக்கியமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். சரி, நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.